உயர் போலீஸ் அதிகாரிகள், தமிழர் அல்லாத அதிகாரிகள் அந்த குழுவில் இணைந்து இந்த வழக்கினை விசாரிப்பார்கள் அப்படின்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம். இது பாத்தீங்கன்னா தமிழக அரசு இதுக்கு கடுமையாக இந்த ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தியது அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு எதிர்வினை தொடுத்ததுன்னு பார்க்கிறோம். அவ்வளவு சீக்கிரம் தமிழக அரசு சிபிஐ கிட்ட இந்த வழக்கை கொடுக்கறதுக்கு தமிழக அரசுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு தான் தோணுது. இப்ப அஜித்குமார் அவருடைய வழக்கு பாத்தீங்கன்னா அந்த அஜித்குமாருடைய வழக்கு பரபரப்பாக மீடியாக்கள்ல பேசப்பட்ட உடனேயே முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அந்த வழக்கை சிபிஐ வசம் கொடுத்து விட்டார்கள். இப்ப இந்த வழக்குல பாத்தீங்கன்னா கரூர் வழக்குல பாத்தீங்கன்னா முதல்ல தனிநபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. பிறகு மதுரை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை இருக்கும் பொழுதே இங்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் அவருடைய தாமாக முன் ஒரு தனிநபர் விசாரணையாக இந்த வழக்கினை விசாரித்து அவர் தீர்ப்பை அன்று மாலையே அவர் அறிவித்தார். ஒரு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவர் அறிவித்தார். இப்ப என்ன அப்படின்னா அந்த தனிநபர் உத்தரவு அனைத்துமே இங்க பாத்தீங்கன்னா இந்த உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் வாயிலாக அது இன்று இன்வேலிட் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறோம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு இந்த கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு சிபிஐ விசாரிக்கும். இந்த கரூர் நெரிசலில் பாதிக்கப்பட்ட 41 உயிர்கள் இறந்துள்ளனர். இந்த கரூர் வழக்கினை சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு இன்று உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப சிபிஐ மட்டுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. சிபிஐக்கு மேல ஒரு ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி அவருடைய தலைமையில் அதிகாரிகள், தமிழர் அல்லாத அதிகாரிகள் அதில் நியமிக்கப்படுவார்கள். அப்ப இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் சிபிஐ இந்த வழக்கினுடைய முன்னேற்றம் குறித்து தகவல்களை அந்த குழுவிற்கு அளிக்க வேண்டும். அந்த குழுவும் இதில் இன்வெஸ்டிகேஷன் செய்வார்கள் அப்படின்றதுதான் இதனுடைய சாராம்சம். இப்ப இது பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசக்கூடிய விஷயம். சிபிஐ அப்படின்னு சொன்னாலே அது பாஜக கையில இருக்குது. அப்ப பாஜக நாளை தாவேக்காவை கட்டுப்படுத்துமா, எங்களுக்குள் கூட்டணிக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்ல கட்டுப்படுத்துமா அப்படின்னு பார்த்தா அதுக்கு இடமில்லைன்னு தான் தெரியுது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழர்கள் அல்லாத ஒரு தனி குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் அங்கே இடம்பெறுவார்கள். அதற்கு மேல் முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதியும் அங்கே இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இது முழுக்க நீதிமன்றத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டில் தான் சிபிஐயும் இருக்கும் இந்த வழக்கில் அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது.